Welcome to Science Force. வணக்கம். உடற்கூறியல் மற்றும் மருத்துவம் குறித்த இந்த ஸ்பெஷலான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லனா சும்மா புது விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிற ஒருத்தரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம ட்ரை ஐ சிண்ட்ரோம், அதாவது வறண்ட கண் நோய்க்கு பின்னாடி இருக்கிற முழுமையான அறிவியலை ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வறண்ட கண்ணை என்ன, கண்ணீர் படலத்தோட உடற்கூறியல், வறண்ட கண்ணோட வகைகள், அதோட அறிகுறிகள், அதுக்கான மருத்துவ பரிசோதனைகள், அப்புறம் கடைசியா இதுக்கான சிகிச்சைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள். பகுதி 1. வறண்ட கண் என்றால் என்ன? ட்ரை ஐ சிண்ட்ரோம், அதாவது வறண்ட கண் நோய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களால ஒரு ஆரோக்கியமான டியர் ஃபிலிம், அதாவது கண்ணீர் படலத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, கண்ணீர் ரொம்ப வேகமா ஆவியாயிடும், இல்லைன்னா கண்ணீர் போதுமான அளவு உற்பத்தி ஆகாது. இதனால கண்ணுல கடுமையான வீக்கமோ தாங்க முடியாத ஒரு அசௌகரியமோ ஏற்படும். பகுதி 2. கண்ணீர் படலத்தின் உடற்கூறியல். இப்போ நம்ம கண்களை பாதுகாக்கிற இந்த கண்ணீர் படலத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்ப்போம். இது ஏதோ வெறும் தண்ணி மட்டும் கிடையாதுங்க. இதுல 3 முக்கியமான அடுக்குகள் இருக்கு. முதலாவது வெளிப்புறத்துல இருக்கிற கொழுப்பு அடுக்கு. இது மெய்போமியன் கிளாண்ட்ஸ் மூலமா உற்பத்தி ஆகுது. கண்ணீர் வேகமா ஆவியாகாம இதுதான் தடுக்குது. நடுல இருக்கிறது நீர் அடுக்கு. இது லாக்ரிமல் கிளாண்ட்ஸ், அதாவது கண்ணீர் சுரப்பிகள் மூலமா உற்பத்தியாகி கார்னியா எனப்படும் விழிவெண் படலத்துக்கு ஆக்சிஜனையும் ஈரப்பதத்தையும் கொடுக்குது. கடைசியா மியூசின் அடுக்கு. கண்ணீர் கண்ணோட மேற்பரப்புல சீரா பரவ இந்த காப்லெட் செல்கள் உருவாக்குற மியூசின் தான் உதவுது. இந்த 3ம் கரெக்டா வேலை செஞ்சாதான் நம்ம கண்கள் பாதுகாப்பா இருக்கும். பகுதி 3. வறண்ட கண்ணின் வகைகள் மற்றும் ஆபத்து காரணிகள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். வறண்ட கண்ணுல 2 முக்கிய வகைகள் இருக்கு. ஒன்னு அக்வஸ் டெஃபிஷியன்ட் ட்ரை ஐ. இதுல வயசாகிறதுனாலயோ இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் நோய்களாலேயோ கண்ணீர் சுரப்பிகள் போதுமான கண்ணீரை உருவாக்குறது கிடையாது. 2வது எவாப்லேட்டிவ் ட்ரை ஐ. இதுதான் நோயாளிகள் கிட்ட ரொம்ப அதிகமா பார்க்கப்படுற வகை. இதுல கண்ணீர் உற்பத்தி ஆனாலும் மெய்போமியன் சுரப்பிகளோட செயலிழப்பாலேயோ இல்ல நாம சரியா கண் சிமிட்டாததாலேயோ கண்ணீர் ரொம்ப வேகமா ஆவியாகிடும். இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்றேன், கேளுங்க. சாதாரணமா நாம ஒரு நிமிஷத்துக்கு 15ல இருந்து 20 தடவை கண் சிமிட்டுவோம். ஆனா மொபைலோ சிஸ்டமோ தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இது வெறும் 5ல இருந்து 7 முறையா குறைஞ்சிடுது. இப்படி கண் சிமிட்டுறது குறையும் போது கண்ணீர் படலம் டக்குன்னு ஆவியாகி கண்ணுல வறட்சியை ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாம இந்த கண்ணீர் படலத்தோட பேலன்ஸை கெடுக்கிற வேற சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கு. 50 வயசுக்கு மேல வரக்கூடிய இயற்கையான வயோதிகம், குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள், ஏசி, காத்து, மாசடைந்த சுற்றுச்சூழல், அப்புறம் சில ஆன்டிஹிஸ்டமைன் மற்றும் பீட்டா பிளாக்கர் மருந்துகள், ஸ்ஜோக்ரன்ஸ், லூப்பஸ் மாதிரியான தன்னுடல் தாக்க நோய்கள், கடைசியா கான்டாக்ட் லென்ஸை தொடர்ந்து பயன்படுத்துறது, இது எல்லாமே வறண்ட கண் நோய்க்கான அபாயத்தை அதிகரிக்குது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்களை பாதுகாக்கிற இந்த அற்புதமான கவசம் உடையும் போது பிசிக்கலா நம்ம கண்களுக்குள்ள என்னதான் நடக்கும்? பகுதி 4. உடைந்த கவசங்கள், அதாவது இதோட அறிகுறிகள். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, கண்ணுல ஏதோ மணல் விழுந்த மாதிரி ஒரு உறுத்தல், எரிச்சல், கண்ணு செவந்து போறது, இதெல்லாம் இருக்கும். இதுல ஒரு ஆச்சரியமான முரண்பாடு என்னன்னா, வறண்ட கண்கள் சில நேரங்கள்ல அதிகப்படியான கண்ணீரே சுரக்கும். ஏன்னா அந்த எரிச்சலை கழுவி சுத்தப்படுத்த கண்கள் தன்னிச்சையா ரிஃப்ளெக்ஸ் கண்ணீரே உருவாத்துது. இது போக பார்வை மங்கலாவது, வெளிச்சத்தை பார்த்தா கூசுறது, படிக்கும்போதோ டிரைவ் பண்ணும்போதோ கண்ணு ரொம்ப சோர்வாகிறது, இது எல்லாமே இதோட அறிகுறிகள் தான். பகுதி 5. மருத்துவ பரிசோதனைகள். இப்போ நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செக்ஷனுக்குள்ள வருவோம். மருத்துவர்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களோட டூல் கிட்ல என்ன இருக்கு? முதலாவது ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன் மூலமா கண் வெண்படலத்தை மைக்ரோஸ்கோபிக் அளவுல பரிசோதிக்கிறாங்க. 2வது ஷிர்மர் டெஸ்ட், ஒரு ஃபில்டர் பேப்பரை வச்சு 5 நிமிஷத்துல எவ்வளவு கண்ணீர் உற்பத்தியாகுதுன்னு அளவிடுவாங்க. 3வது டிபியூடி, அதாவது டியர் பிரேக்கப் டைம், கண்ணீர் எவ்வளவு சீக்கிரம் உடையுதுன்னு ஒரு ஃப்ளோரசன்ஸ் சாயம் மூலமா பார்ப்பாங்க. கடைசியா ஃப்ளோரசன்ஸ் ஸ்டெய்னிங், இது விழி வெண்படலத்துல, அதாவது கார்னியாவில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு துல்லியமா காட்டி கொடுத்துடும். இந்த ட்ரை ஐ பிரச்சனையை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. சரியான சிகிச்சை கொடுக்கலன்னா நாள்பட்ட கண் வீக்கம், அடிக்கடி தொற்றுகள் ஏற்படும், கார்னியா பாதுகாப்பற்று போறதால கார்னியல் சிராய்ப்புகள், புண்கள் ஏற்படலாம். இது நாளடைவுல தழும்புகளா மாறி நிரந்தரமான பார்வை குறைபாட்டிற்கு கூட வழிவகுத்துடும். இது ரொம்ப சீரியஸான விஷயம். பகுதி 6. சிகிச்சைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள். இப்ப தீர்வுகளுக்கு வருவோம். இந்த மருத்துவ சிகிச்சைகளோட முக்கிய நோக்கமே நம்ம முதல்ல பார்த்த அந்த உடற்கூறியல் தோல்விகளை சரி செய்யறது தான்.
ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ், அதாவது செயற்கை கண்ணீர் மூலமா கண்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கலாம். சூடான ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த அடைப்பட்டுள்ள மெய்போமியன் சுரப்பிகள் திறந்து எண்ணெய் உற்பத்தி சீராகும். கண் இமைகளை சுத்தமா வச்சுக்கிறது, வீக்கத்தை குறைக்க சைக்ளோஸ்போரின் மாதிரியான அழற்சி எதிர்ப்பு சொட்டு மருந்துகளை பயன்படுத்துறது, அப்புறம் கண்கள்லேயே அதிக நேரம் தங்குறதுக்காக கண்ணீர் வடிகால் குழாய்கள்ல சின்ன பங்க்தல் பிளக்குகளை செருகிறது. இது எல்லாமே மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முக்கிய சிகிச்சைகள். மருத்துவ சிகிச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன மாற்றங்கள் ரொம்பவே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஸ்கிரீன் பார்க்குற நேரத்தை குறைச்சி அப்பப்போ முழுமையா கண் சிமிட்ட பழகுங்க. நிறைய தண்ணி குடிங்க. ரொம்ப வறண்ட ஏசி அறைகள்ல ஹியூமிடிஃபயர், அதாவது ஈரப்பத மூட்டிகளை பயன்படுத்துங்க. வெளியே வெயில்லையோ காத்துலயோ போகும்போது கண்டிப்பா கூலிங் கிளாஸ் போடுங்க. அப்புறம் புகைப்பிடிக்கிறதையும் அந்த புகையை சுவாசிக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. உங்கள் பார்வையின் ஆரோக்கியம் ஒரு மெல்லிய கண்ணீர் படலத்தையே நம்பியிருக்கு. உங்க டிஜிட்டல் வாழ்க்கை அதை வறண்டு போக செய்ய அனுமதிக்காதீர்கள். இந்த விளக்கத்தின் மூலமா வறண்ட கண் நோய்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ சொல்லுங்க, உங்க கண்களை பாதுகாக்க இன்னைக்கு நீங்க செய்ய போற முதல் மாற்றம் என்ன? யோசிங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். Thank you for watching Science Force. இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயின்ஸ் ஃபோர்ஸ். இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.